Hi friends, welcome to Miniha's Kitchen. So இன்னைக்கு நம்ம வீடியோல how did I use my 9th standard holidays பத்தி தான் பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ 9th-லேருந்து 10th போகிறது கஷ்டமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ புக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நானே கஷ்டம் தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து புக்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஓகே 10th இஸ் அ பார்ட் 2 ஆஃப் 9th grade அப்படின்னு. ஸோ அதனால் நீங்கள் 9th படித்ததை கொஞ்சம் ப்ரீஃபாக படிச்சிங்கன்னா அதான் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ நான் வந்து இப்போ 10th முடிச்சு +1 போகிறேன். ஸோ 9th லீவை நான் எப்படி வந்து யூஸ் பண்ணேன், இப்போ தான் எங்களுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சுது, நீங்கள் அதுக்குள்ளே படிக்க சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் இப்போ இந்த லீவ் டேஸில் வந்து மூவிஸ் பார்க்குறது ஆர் வந்து விளையாடுறது, ஃபோன் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் டைம் வந்து ஒதுக்குற மாதிரி ஸ்டடீஸ்க்கும் வந்து மினிமம் ஒரு 1 hour ஒரு ½ an hour இப்படி ஒதுக்குறது தப்பு இல்லை. நான் வந்துட்டு 9th and 10th போகிறதுன்னு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், 10th வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது புரிஞ்சுது. ஸோ அந்த டைமில் வந்து நான் ஒரு 3 to 4 hours வரைக்கும் டெய்லி வந்து படிச்சுட்டு இருந்தேன். இது வந்து ஹானஸ்ட்டாக நான் சொல்கிறேன், 3 to 4 hours வரைக்கும் நான் படிப்பேன். ஸோ லாங்குவேஜ் ஓரியன்டாகவும் சப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் நான் எப்படி வந்து படித்தேன், என்னென்னலாம் கான்சன்ட்ரேட் பண்ணேன், இந்த 1 month-ல் வந்து எப்படி கவர் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நமக்கு இன்னுமே வந்து பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னா எங்கெங்கே வந்து மெய் எழுத்துக்கள் யூஸ் பண்ணணும், புள்ளி வச்ச எழுத்துக்கள் யூஸ் பண்ணணும், அதுவே நமக்கு கன்ஃபியூஸாக தான் இருக்கும். போட வேண்டிய இடத்துல போடாமல் போடக்கூடாத இடத்துல போடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து தமிழில் வந்து அவங்க ரொம்ப நோட்டடாக கவனிப்பாங்க. ஸோ அதெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோன்னா அது வந்து பேசிக். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மெயினாக வந்து நான் இதில் தான் மிஸ்டேக் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் இந்த லீவ் டேஸில் திருத்திக்கணும் அப்படின்னு நினச்சி திருத்திக்கிட்டேன். அண்ட் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்காக இலக்கணம் தான் எடுத்து பார்ப்பேன் நான். அதில் வந்துட்டு எனக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து எனக்கு புரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் டவுட்ஸாக வச்சுருப்பேன். நடத்துனதுக்கப்புறமும் புரியலைன்னா அதை நான் மிஸ்கிட்ட கேட்பேன். அண்ட் நீங்கள் வந்து பேசிக் திங்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருப்பேன். ஃபஸ்ட் யூனிட் இலக்கணம்னா எடுத்திங்கன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு ஓகே இதுனா இப்படி தான் அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. மற்ற யூனிட் இலக்கணம் கூட இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படித்தோடனே புரிகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் யூனிட் மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். தமிழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இலக்கணத்தில் மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 2 marks படிக்கிறது, 3 marks படிக்கிறது இதெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். 5 mark 8 mark எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இயரில் வந்து படிச்சுக்கலாம். அடுத்து இங்கிலீஷில் அதே மாதிரி தான் கிராமர். நீங்கள் 1 mark-ல் ஒரு 6 mark, அதுக்கப்புறம் பின்னாடி 2 marks, அப்புறம் 2 மொத்தம் ஒரு 3 பேராகிராஃபு, அதுக்கப்புறம் ஒரு 8 mark. இதை தவிர மீதி எல்லாமே வந்து கிராமர் ரிலேட்டட் அண்ட் காமனாக எழுத வேண்டிய கொஷின்ஸாக தான் இருக்கும். லைக் வந்து இப்போ 1 mark-லேயே வந்து 6 marks வந்து சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வந்து போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கக்கூடிய எல்லா மார்க்ஸ்மே வந்து கிராமர் ரிலேட்டட் கொஷின்ஸாக தான் இருக்கும், லைக் டென்சஸ் இந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் திருப்பினீங்க அப்படின்னா பார்ட் 2லேயே வந்து உங்களுக்கு நிறைய கிராமர் ரிலேட்டட் கொஷின்ஸ், ஆக்டிவ், பாசிவ், டைரக்ட், இன்டைரக்ட், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் பார்ட் 4 பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நோட்டீஸ் ரைட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட்டு, நோட் மேக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள். இதில் உங்களுக்கு தெரியாது இருக்கிறது முக்கியமாக எரர் ஸ்பாட்டிங். நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். மீதி எல்லாமே நீங்கள் வந்து ஓரளவுக்கு முக்கியமாக வந்து அந்த ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் மிஸ்டேக் பண்ணினேன். ஆக்சுவலாக அதில் மோஸ்ட்டாக யாரும் மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. மேபி நீங்கள் அதில் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதில் வந்து ட்விஸ்ட் வச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் சொல்கிறேன். அடுத்து மேக்ஸ் வந்துட்டு நான் வந்து ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். என்கிட்ட வந்து 9th-லேருந்து 10th போகிற லீவில் வந்து என் கையில் புக் இல்லை. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா அப்போ வந்து என் கையில் ஃபோன் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபோனில் வந்துட்டு நான் புக் டவுன்லோட் பண்ணி என்னாலும் பார்த்து வச்சுருப்பேன். நான் ஃபார்முலாஸ்லாம் பார்த்து வச்சுருப்பேன். அதில் ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடியுமே வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே ஃபார்முலாஸ் அப்படின்ற ஒரு பேஜே வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எல்லாமே பேஜ் கணக்கில் தான் ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கும், கவலையே பட வேணாம், எல்லாமே நிறையா தான் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாஸ்லாம் எடுத்து நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி இந்த லீவ் டேஸ் வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக யூட்டிலைஸ் பண்ணேன். ஆனால் போக போக வந்து ஆல்ரெடி போரிங்காக ஆரம்பிச்சது. இருந்தாலும் வந்து என்னோடய ஸ்டடீஸ் வந்து நான் விடலை, நல்லா வந்து கேட்சப் பண்ணி நல்லா வந்து படித்தேன் இந்த இயர், நானே வந்து ஒத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸ் வந்து படிக்கிற மாதிரி தான் ஃபார்முலாஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சாப்டர் 3லலாம் நீங்கள் வந்து எங்கெங்கேயோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார்முலாஸ்லாம். நம்ம வந்து ஆல்ரெடி படித்த ஃபார்முலாஸாக தான் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் கூட நமக்கு மெமரியிலே இருக்காது. அடுத்து வந்து ஃபேவரட் சப்ஜெக்டான சயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். ஏன்னா கொஞ்சம் தியரிட்டிக்கலாக புரிஞ்சுக்கிறத விட ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து என்ன பண்ணினேன் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டரில் இருக்கக்கூடிய சும்மா நமக்கு தெரிஞ்ச டாபிக்ஸ் உண்டான திங்ஸை மட்டும் கொஞ்சம் கொஷின்ஸை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி எடுத்து ஓரமாக எழுதி வச்சுருப்பேன்.
ஸோ அந்த மாதிரி ஒரு நோட்லாம் எழுதி வச்சுருந்தேன். எனக்கு எக்ஸாம் டைமில் வந்து அதை திருப்பி பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் வந்து அந்த மாதிரி ஏதாவது நோட் போட்டு மேபி ஒரு சாப்டர்ஸ்க்கு எழுதுகிற மாதிரி இருந்தாலும் எழுதலாம். நான் வந்து 23 சாப்டர்ஸில் ஒரு 18 சாப்டர்ஸ் கிட்ட அந்த மாதிரி 1 மார்க்ஸில் எழுதி வச்சுருந்தேன். அதை வந்து இயர் டைம்ஸில் வந்து திருப்பி பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அது நல்லாவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி தான் பண்ணலாம். ஆர் வந்து லெசன்ஸ் எடுத்ததுக்கப்புறமா கூட நோட்ஸ் எடுப்போம் பார்த்தீங்களா நம்ம கிளாஸ் டைமில், அதுவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து டைம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா நம்ம ஸ்கூல் டைமில் சாப்டர்ஸ் எடுக்கும்போது நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து சோஷியலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறதே உலக போரில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வேர்ல்டு வாரில் தான் வந்து முதல்ல ஆரம்பிக்கும். எனக்கே வந்து அப்பா ஸ்டார்டிங்கே இப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ நான் வந்து இந்த லீவ் டேஸில் வந்து வேர்ல்டு வார்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ நமக்கு வந்து ஒரு சில டைம் போர் அடிக்கும், என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாத விஷயத்தில் சரி ஒரு ஸ்டோரி கேட்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த மாதிரி வேர்ல்டு வார் ஸ்டோரி இந்த மாதிரிலாம் சரி ஓகே இதையாவது கேட்போம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கேட்டேன். பிகாஸ் அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் அது இயரில் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு மிஸ் சொல்ல வந்து நான் இதை நம்ம கேட்டோம்ல ஓகே அப்படின்னு எனக்கு சிங்க் ஆகி நல்லாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அப்படி பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். தமிழ்நாட்டை பற்றின நிறைய ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து சோஷியல் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேப்ஸ் வந்து பிளேசஸ்லாம் நோட் பண்ணி வைக்கலாம். ஆர் பிளேசஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டா கூட போதும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு எக்ஸாம் அப்போது ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நமக்கு அந்த பிளேசஸ் மட்டும் எடுத்து நம்ம குறிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நானும் அப்படி தான் பிளேசஸ்லாம் எழுதி வச்சுருப்பேன். ஒவ்வொரு எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி மேப் எடுத்து வச்சுட்டு அந்த நோட் எடுத்து வச்சுட்டு அந்த பிளேசஸ்லாம் இதுங்கன்னு குறித்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்படி வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த பிளேஸு அங்கே இங்கேன்னு பார்க்குறதுக்கெல்லாம் இப்படி எழுதி வச்சிட்டோம்னா அது நமக்கு இயர் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். அண்ட் மீதி சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அதெல்லாமே வந்துட்டு நீங்கள் 5 சாப்டர்ஸ் தான் இருக்கும். அது ஈஸியாக நீங்கள் படிச்சுப்பீங்க. அவ்வளோதான். இதுதான் நம்மளோட 5 சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறமா ஏதாவது ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன ஆகும் அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக தெரியல. அண்ட் அப்படி ஏதாவது ஒரு புதுசாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேயுமே தெரியாத விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ நீங்கள் டாப் டு பாட்டம் படிக்கலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் பேசிக் மட்டுமா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு 10th ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. டே 1லேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் நல்ல ஸ்கோர் வந்து பண்ண முடியும். அதுக்கு வந்து நானுமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஓகேவாக தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியஸ்டான ஒரு இயர்னால் அது வந்து 10th இயர் தான். ஆனால் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். நீங்கள் கேட்ட வீடியோ வந்துட்டு நான் வந்து இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.